டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்ட் ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அவன் உள்ள இடத்திற்குன்னு தான் வரணும் இங்க. சரி, அதாவது ஊக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சோர்வு அப்படிங்கிறதே போய் சேராது. அது மட்டும் இல்லாம ஊக்கம் இருக்கக்கூடிய ஒரு 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 நபர்கிட்ட ஆக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அவனை தேடி செல்லும். நம்ம ஆக்கத்தை தேடி போகாம ஆக்கம் நம்மளையே தேடி வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறளின் 594 அதிகாரம் ஊக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இதை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு கோஆபரேட்டிவ் நிறுவனம், கூட்டுறவு நிறுவனம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அமுல் நிறுவனத்தை வந்து சொல்லும். இந்தியாவுல மிக மிக சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் அப்படின்னா அது அமுல் கோஆபரேட்டிவ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். 1946ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்துல கைரா அப்படிங்கிற மாவட்டத்துல 2 கிராமங்களை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கைரா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? குஜராத்ல இருக்கக்கூடிய கைரா மாவட்டத்துல இருக்கக்கூடிய 2 கிராமத்து விவசாயிகள், பால் விவசாயிகள் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 இருந்து ஒரு 400-500 லிட்டர் கிட்ட பால் வந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லா விவசாயிகள் கிட்ட இருந்தும். அது அப்படியே நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு 1955 வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கூட்டுறவு சங்கமே வந்து நிதியெல்லாம் திரட்டி ஒரு பால் பதப்படுத்தக்கூடிய ஆலையை கொண்டு வராங்க. ஓகேங்களா? மில்க் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கே புரியுது, இந்த கைரா அப்படிங்கிற பேர் வந்து நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு இந்த கைரா அப்படிங்கிற பேரை பயன்படுத்த முடியாது. அப்ப பிராண்ட் நேம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்பதான் 1957ஆம் ஆண்டு அமுல் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் நேம் வந்து கொண்டு வராங்க. அமுல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த ஒரு ஒரு பாப்பா வந்து நிக்கு, சின்ன பாப்பா இல்லையா? இந்து பேப்பர்ல டெய்லியும் அமுலோட ஆட் வந்து வரும். ஓகேவா? அந்த ஒரு சின்ன பாப்பாவை தான் நமக்கு தெரியும். அந்த அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது 1966ல வந்து கொண்டு வராங்க. அதன் பிறகுதான் இந்தியாவுல என்ன ஆகுதுன்னா, அந்த பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 1970கள்ல வர்கீஸ் குரியன் தலைமையில தேசிய பால்வள வளர்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்த அமுல் நிறுவனம் வந்து ஒரு ஒரு இன்டெகிரல் ரோலை வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம், ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒயிட் ரெவல்யூஷன் ஆர் ஆல்சோ ஆபரேஷன் ஃபிளட் யாரு தலைமையில ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டா வர்கீஸ் குரியன் அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? சோ அந்த ஆபரேஷன் ஃபிளட்டோட சக்சஸ் அப்படிங்கிறது அமுலோட குரோத்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படிப்படியா வளர்ந்து வந்த அவங்க 2010ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா எதுக்காக இந்த செய்தியை நம்ம பாக்குறோம்னா, சமீபத்துல அவங்களோட ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 1 lakh crore அளவுக்கு அவங்க ஏற்றுமதி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பால் கூட்டுறவு நிறுவனமாக இருக்கு. இதை பார்த்துதான் நம்ம ஆவின் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்திருப்போம். இதனுடைய சக்சஸ் பார்த்தா. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அதனுடைய சக்சஸ் செலிப்ரேட் பண்ற வகையில இந்த ஒரு ஆர்டிக்கலை கொடுத்திருந்தாங்க. அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையான டேட்டாஸ் மட்டும் இங்க நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் ஃபிளட் அப்படிங்கிற பேர்லாம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல
கேட்டிருக்காங்க. ஆப்பரேஷன் ஃப்ளட் எதோட ரிலேட் ஆகி வரும்? ஒயிட் ரெவல்யூஷனோட ரிலேட் ஆகி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது வர்கீஸ் குரியனை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரியா? அதே மாதிரி கோஆபரேட்டிவ் ரிலேட்டடா ஏதாவது கேட்குறப்ப நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிளாவும் கோட் பண்ண முடியும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அதனால தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூல பிஎம் அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறத கம்மிங் ஏப்ரல் 25th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஏப்ரல் 25th வந்து கம்மிங் சாட்டர்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது சைமல்டேனியஸா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சில பேர் வந்து ப்ரிலிம்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஆனா மெயின்ஸ்னா என்னன்னே தெரியாம இருப்போம். சில பேர் மெயின்ஸ் நல்லா தெரியும், மெயின்ஸ் எழுத தெரியும், ஆனா ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பேட்ச் தான் இந்த பிஎம் 2.0 அப்படிங்கிறது. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். நன்றி.